ஹாய் வணக்கம். பிகினர் ஃப்ரெண்ட்லி தீபாவளி பலகாரம் சீரிஸ்ல நம்ம பார்க்க போகிறது குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆனதும் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். அந்த கேப்பில் சக்கரை பாகு செஞ்சிடலாம். இன்னைக்கு 2 டம்ளர் சக்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து கூடவே 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச மாவில் உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சக்கரை பாகு நல்லா கொதிச்சு வருது. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இப்போ சக்கரை பாகு ரெடி. இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை, லைட்டா திக்கானா போதும். இப்போ குலாப் ஜாமுன் பொரிச்சு எடுத்து ஃப்ளேமை மீடியம்ல வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி பொன்னிறமா வந்தோடனே எடுத்துட வேண்டியதான். இப்போ இந்த உருண்டை ஏற்கனவே செஞ்சு வச்ச சக்கரை பாகுல ஆட் பண்ணி 2 hours அப்படியே விட்டுறலாம். 2 hours கழிச்சு பார்க்க போகும்போது சும்மா சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடும். பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு மறக்காம எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு மேடம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மேடம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.